இந்த மிளகு சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதோட அன்னாசி பழம், இந்த பைனாப்பிளை வந்து ஒரு 3/4 கப் அதை இதில் சேர்த்துருக்குறேன். தக்காளி இதையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அடுப்பில் ஒரு வாணலி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை இந்த எண்ணெயில் போட்டு வதக்குறேன். அதோட நறுக்கி வச்ச பைனாப்பிள் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதக்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது தேவையான உப்பு சேர்த்துறேன். துவரம்பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துறேன். பைனாப்பிளும் தக்காளியும் ரோஸ்ட் பண்ண மிளகு சீரகம் அரைச்சதை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஊற்றிடுறேன். ரசப்பொடி 1 ஸ்பூன்,